கேப்சிகம், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் இப்போதான். ஸோ அவங்க நல்லா சாப்பிடலையா, ஸோ மாமா கிட்ட சேலத்தில் இருக்கோம். எங்கள் மாமா கிட்ட கேட்டு ஏதோ ஒன்று பண்ணித்தானேன்னு சொன்னோம். ஸோ அதனால வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுதான் எங்கள் மாமா. என் தம்பியும் வீடியோ எடுக்க வந்துட்டான். இது மாமா பையன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடலாம். அப்படியே ஸ்னாப்சாட்டில் ஒரு வீடியோவும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை ஊற வச்சாச்சு. இனி குக்கரில் போட்டு எடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய வேண்டியதுதான். அரிசியை தண்ணிக்குள்ளே கொட்டிடலாம். அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்ட கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு நல்லா வெந்துடும். சாப்பாடு நல்லா ஆறணும். கேஸை பற்றி எண்ணெயை ஊற்றி நம்ம வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருணும். அது லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே பீன்ஸு, கேரட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அதை கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் முட்டைக்கோசையும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் சாஸையும் ஊற்றணும். சில்லி சாஸையும் சோயா சாஸையும் சேர்த்தே ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டே இருங்க. இப்போ அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகும். அப்போ அப்படியே சாப்பாடை போட்டுருங்க. சாப்பாடை போட்டு அந்த எசன்ஸ் வந்து சாப்பாடு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு கலக்கி விட்டுருங்க. நாங்கள் சாப்பாடையே 3 பேட்சாக பிரித்து வச்சுருந்தோம். அதனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மியாகவே போட்டுறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நாக்கில் எச்சை ஊறிச்சு. ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எனக்கு ஒரு பொடி.